சிம்பிளாக அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். நான் இங்கே 1 கிளாஸ் கடலைப்பருப்பு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது இதில் ஊற வச்ச 2 வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சோம்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகாயை மட்டும் தனியாக அடிச்சுக்கலாம் மிக்சியில். இப்போ இது கூடவே கடலைப்பருப்பையும் சோம்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம்.